நீங்க சொல்றத நான் செய்யாம இருப்பேனாப்பா? சொல்லுங்கப்பா. உன் மனைவி சக்தி அத்தனை பேர் முன்னாடியும் என்ன திருடன்னு சொல்லி அவமானப்படுத்திச்சுப்பா. எனக்கு ஒரே வேதனையா இருக்கு. அவ அப்படி பேசினதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. அப்படி கேட்க மாட்டேன்னு சொன்னா நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வந்து. அப்பா என்னப்பா அது சின்ன விளையாட்டமா பேசிட்டு இருக்கீங்க? நெருப்பு இல்லாம புகையுங்களா? சக்தி சொன்னா அது சரியா தான் இருக்கும்பா. அப்போ நீயும் உன் அப்பனை திருடன் சொல்றியா? என்னப்பா நீங்க இதெல்லாம் போய் சீரியஸா எடுத்துக்கிறீங்க? இதெல்லாம் பெருசா எடுத்துக்காம விடுங்கப்பா. அப்படியே சக்தி சொன்னது உங்க மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் வேணும்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டேய் பொன்னுரங்கம், நான் சொன்னதை செய்ய போறியா இல்லையா? உன் பொண்டாட்டிய போய் திட்டு, எங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேளு. இல்லனா நான் எங்க அப்பா கூட சிங்கப்பூர் போடுவேன்னு சொல்லு. போ. என்னால முடியாதுப்பா. டேய் 500 கோடி சொத்தையும் நான் உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன்டா. கமான், இப்ப நான் சொல்லதா செய். 500 கோடி இல்லப்பா, 1000 கோடி கொடுத்தாலும் நான் அப்படி செய்ய மாட்டேன். இனிமே எப்பவுமே என்னைய சக்தியோட சண்டை போடுன்னு சொல்லாதீங்கப்பா. பிறகு நான் உங்க மவனா பேச மாட்டேன், சக்தியோட புருஷனாத்தையும் பேசுவேன். நடு வீட்டுல உட்காந்து இப்படி குடிக்கிறத பார்த்தா சக்திக்கு பிடிக்காதுப்பா. இப்ப அரை போதையில இருக்கிறீங்க, எதை சொன்னாலும் விளங்காது. இதையும் முடிங்க, அப்ப மாவுத்து விளங்குதான்னு பார்க்கலாம். டேய் டேய் என்ன மாமா, என் புருஷன் சொன்னது கேட்டீங்கல்ல? நீங்க என்னதான் அவருக்கு போதனை சொல்லி அவரை என் கூட சண்டை போட சொன்னாலும் அவர் என் கூட சண்டை போட மாட்டாரு. உங்க கூட தான் சண்டை போடுவாரு. அப்புறம் அப்பா மகன்ற உறவே இல்லாம போயிட போகுது. சக்தி அடிக்க அடிக்க அம்மியும் நகரும். கூடிய சீக்கிரத்துல அவன் உன்னை வெறுப்பான், வெறுக்க வப்பேன். மாமா, அம்மிக்கல்லு ஆட்டுக்கல்லு காலெல்லாம் போய் ரொம்ப நாளாச்சு. இப்பெல்லாம் மிக்ஸி கிரைண்டர் தான். நீங்க அவர்கிட்ட என்ன சொன்னாலும் மிக்ஸி பிளேடு மாதிரி அப்படியே வெட்டி தீர்த்துடுவாரு. ஏய் சக்தி, நீங்க எல்லாம் நேத்து பேஞ்ச மழையில முளைச்ச காளான்கள் மாதிரி. நான் ஆலமரம் மாதிரி வருஷ கணக்குல இருக்கிறவன். என்கிட்ட ஏமாத்திரம். மாமா, நீங்க ஒரு உறவை கெடுக்கணும்னு நினைக்கிற ஆலமரம், கெட்ட எண்ணத்தோட இருக்கிற ஒரு ஆலமரம். நீங்க இமயமலையாவே இருந்தாலும் அது ஒரு நிமிஷத்துல கரைஞ்சு போயிடும். நான் அழிஞ்சு போயிருக்கணும்னா என்னைக்கும் அழிஞ்சு போயிருப்பேன். நான் இன்னமும் இருக்கிறேன்னா அது உனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு தான். நான் ஏற்கனவே நிறைய பாடம் படிச்சிட்டேன். இனிமே நீங்க எனக்கு சொல்லி தரணும்ன்ற அவசியம் இல்ல. நீங்க எனக்கு ஒரு நல்ல மாமனாரா, உங்க பையனுக்கு நல்ல தகப்பனா இருந்து எங்களுக்கு வழி காட்டினா அது உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் பெருமை. அதை விட்டுட்டு என் புருஷனை எனக்கு எதிரா பேச வைக்கிறேன்னு முயற்சி பண்ணீங்கன்னா தோத்துதான் போவீங்க. நான் தோக்க மாட்டேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என் மகனை உனக்கு எதிரா வெடிகுண்டு மாதிரி பயன்படுத்தி உன் மேல வீசத்தான் போறேன். சாரி மாமா, என் புருஷன் நீங்க சொல்ற மாதிரி வெடிகுண்டாவே போட்டாலும் அந்த வெடிகுண்டு ஏன் முன்னாடி வெடிக்காது. என்ன பார்த்ததும் தீபமா தான் எரியும். அதனால மாமா கொஞ்சம் அடங்கி இருங்க, இல்ல உங்க மகனை வச்சு உங்களை அடக்கிடுவேன். வரேன்.
குருஜி, நான் சிங்கப்பூர் மலேசியால பெரிய பெரிய பெருச்சாளிகளை சந்திச்சவன். இந்த சக்தி எனக்கு ரொம்ப சாதாரணம். வெடிகுண்டா தூக்கி போட்டா விளக்கா எரிவானா என் பையன். இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, அந்த விளக்க வச்சு அவ புடவைய பத்த வைக்கிறேன். அண்ணே, நீங்க வந்ததுல இருந்து துப்பாக்கி வெடிக்கும் பாம்பு வெடிக்கும்னு பார்த்தேன். ஆனா இது வரைக்கும் ஒரு பொட்டு வெடி கூட அவளுக்கு எதிரா வெடிக்கல. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நாம பொண்ணுரங்க மாதிரி லுங்கியை கட்டிக்கிட்டு சமயக்கட்டுக்கு போக வேண்டியதா. காஞ்சனா, என்ன அவ்வளவு சீப்பா எடை போடாத. பொறுத்திருந்து பாரு என்ன நடக்குதுன்னு. குட்டி பாப்பா, உங்க அப்பா எனக்கு முதல்ல எடுத்து கொடுத்த பட்டு புடவை பாத்தியா? உனக்கு இந்த புடவை பிடிச்சிருந்தா நீ பெரியவளானதுக்கு அப்புறம் அம்மா உனக்கு பட்டு புடவை வாங்கி தர. அது நீ பத்திரமா வச்சு பாத்துக்கணும், சரியா? உங்க அப்பா சுப்ரியா அம்மாவை நிச்சயம் பண்றதுக்கு நான் தான் புடவை எடுத்து கொடுத்தேன். உங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு பொண்டாட்டி நானே புடவை எடுத்து கொடுக்கறேன். துர்பாக்கியமான நிலைமை வந்துருச்சு பாத்தியா? அத நினைச்சா என் நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கு. ஜவுளி கடையில அப்படிதான் ஆச்சு. மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். உங்க அப்பா தான் ஓடி வந்து தண்ணி தெளிச்சு என் மயக்கத்தை தெளிய வச்சாரு. ஒரு சமயம் அவரை நினைச்சா பாவமா இருக்கு, ஆனா ஒரு சமயம் அவரை நினைச்சா கோபமா வருது. அவர் என்னதான் அவங்க அம்மாக்காக சுப்ரியா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னாலும் எனக்கு இதுல சம்மதமே இல்ல. நான் என்ன பண்றது நீயே சொல்லு. உங்க அப்பா என்கிட்ட என்ன குறைய கண்டாரு? ஏன் நான் அழகா இல்லையா? நானும் சுப்ரம மாதிரி அழகா தானே இருக்கேன். சுப்ரியா பேண்ட் சட்டை போட்டிருக்காங்க, அதான் மச்சானுக்கு பிடிச்சிருக்குன்னா நாளையில இருந்து நானும் பேண்ட் சட்டை போட்டுக்கிறேன். இதுக்காகலாம் உங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாமா? நீயே சொல்லு. இதுக்கு மேலயும் உங்க அப்பா சுப்ரமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாருன்னா இந்த விஷயத்த நானே மாமா கிட்ட சொல்லி அவங்க நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்திடுவேன். சுப்ரியாவை நம்ம கல்யாணம் பண்றதால பூமிகா மன அழுத்தத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் பொம்மை கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. நல்ல வேலை இதை நம்ம கேட்டோம், அவ மனசுல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது வேற யாருன்னு கேட்டிருந்தா என்ன ஆகுறது? இதை இப்படியே விட்டா இப்ப அப்பா கிட்ட புலர்னாலும் உளறிடுவா. அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு வழி பண்ணணும். பூமிகா, உட்காரு 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 உட்காரு. என் செல்ல குட்டி, என் அம்மு குட்டி, என் ஆட்டுக்குட்டி, என்ன பார்த்துட்டு இருக்க? காலையில் நம்ம எடுத்த புடவையா? உனக்கு இந்த புடவை ரொம்ப சூப்பரா இருக்கு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சுப்ரியா புடவையை விட உன் பட்டு புடவை தான் ரொம்ப அழகா இருக்கு பூமிகா. அப்படியா மச்சான்?
நீங்க எனக்கு முதல்ல எடுத்து கொடுத்தது இது எனக்கு அழகா இல்லாம இருக்குமா? ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. பூமிகா, சாப்பிட்டியா? இன்னும் இல்ல மச்சான். இன்னுமா சாப்பிடாம இருக்க? உடம்பு என்னத்துக்காகிறது? நீ நல்லா இருந்தா தானே காலம் பூரா என்ன நல்லா பாத்துப்ப. நீ சாப்பிடாம இருக்கலாமா? உனக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லு. ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, பன்னீர் பட்டர் மசாலா, நான், ரொட்டி, ஜூஸ், இப்படி எது வேணாலும் சொல்லு. இப்பவே ஆர்டர் பண்ணி உடனே வர வைக்கிறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்க என் பக்கத்துல இருந்தாலே எனக்கு போதும் மச்சான். இல்ல பூமிகா, இனிமே நீ நல்லா சாப்பிடணும். தினமும் 2 ஜூஸ் குடிக்கணும். 2 ஜூஸா? எதுக்கு மச்சான்? எனக்காக ஒரு ஜூஸ், உனக்காக ஒரு ஜூஸ். ஆமா பூமிகா, தினமும் 2 ஜூஸ் குடிக்கணும். அப்பதான் ஆள் சும்மா தலன்னு இருப்ப. அப்ப இப்ப நான் தலன்னு இல்லையா மச்சான்? யார் சொன்னது? சும்மா தக்காளி பழம் மாதிரி ஜொலிக்கிற. அப்புறம் ஏன் மச்சான் சுப்ரியம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அது பூமிகா, சுப்ரியாவை அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா எனக்கு சுப்ரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டமே இல்ல. ஆமா, இஷ்டமே இல்ல. ஆனா அம்மா அவசரப்படுறாங்க. என்னால அவங்க பேச்ச மீற முடியல. ஆமா பூமிகா, உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. இப்ப கூட உன் மேல ரொம்ப பாசமா தான் இருக்கேன். உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன மச்சான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இது வைர மோதிரம். இந்த மோதிரம் எனக்கா மச்சான்? ஆமா பூமிகா, உனக்கு தான். மச்சான் உன் மேல எவ்வளவு பிரியமா இருக்கன்னு இதுல இருந்து நீ தெரிஞ்சுக்கணும். நீதான் என்ன பாசமே இல்லாதவன் நினைக்கிற. உன் விரல காட்டு, நான் போட்டு விடுறேன். உன் விரலுக்கு இந்த மோதிரம் ரொம்ப அழகா இருக்கு, பாரு. இதெல்லாம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான். இந்த பாசம்லாம் வெறும் நடிப்பு. கல்யாணம் முடிக்கிட்டோம், இந்த மோதிரத்தை நானே உருவிடுறேன். பூமிகா, சுப்ரியாக்கு நிச்சயதார்த்த புடவை எடுக்கும்போது உனக்கும் ஒரு புடவை எடுத்து கொடுத்தனே, உனக்கிட்ட நான் எடுத்து கொடுத்தேன். ஆமா மச்சான், எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. பட்டு புடவை எடுத்து கொடுத்தீங்க, இப்ப இந்த வைர மோதிரத்தை விரல்ல மாட்டி விடுறீங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மச்சான். என்ன தெரியும் உனக்கு? இப்படித்தான் தினமும் என் முகத்துல முழிச்சிட்டு, என் முகத்துல முழிச்ச ராசின்னு சொல்லி சொல்லி அந்த சுப்ரியம்மாவை காதலிச்சீங்க. இப்ப இந்த பட்டு புடவையும் மோதிரத்தையும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. சொல்லுங்க மச்சான், இப்ப என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? சொல்லுங்க மச்சான். சுப்ரியம்மாவை கல்யாணம் பண்ண விடாம நான் தடுத்துருவேன்னு தானே இப்படி எல்லாம் ஐஸ் வைக்கிறீங்க? ஆனா ஒண்ணு மச்சான், நான் அறியாமலே மாமா கிட்ட சொல்லிருவேனோன்னு எனக்கு பயமா இருக்கு. பூமிகா, நீ அந்த மாதிரி ஏதாவது வீட்டுல பிரச்சனை உருவாக்குன
அப்புறம் எங்க அம்மா தற்கொலை பண்ணிப்பாங்க. ஆமா பூமிகா, எங்க அம்மா தற்கொலை பண்ணிக்குவாங்க. ஏன் மச்சான் இதையே அடிக்கடி சொல்லி பயமுறுத்துறீங்க? நான் பயம்புறுத்தல பூமிகா, இது நிஜம். என்ன மச்சான், சுப்ரியா கூட கல்யாணம் நடக்கலன்னா அத்தை செத்து போயிருவாங்களா? ஐயோ ஆமா பூமிகா, கண்டிப்பா செத்து போயிடுவாங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. இனிமே சுப்ரியாவோட கல்யாணத்தை பத்தி யாருக்கிட்டயுமே பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. ஆமா பூமிகா, நீ யார்கிட்ட சொல்லிட்டேனா அம்மா நிச்சயமாவே செத்துருவாங்க. சத்தியம் பண்ணு. ஏன் யோசிக்கிற பூமிகா? சத்தியம் பண்ணு. சரி மச்சான், இனிமே அத பத்தி நான் யாருக்கிட்டயும் பேச மாட்டேன். இது சத்தியம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படியே வண்டியை ஓட்ட வேண்டியதுதான். வேணாம், இனிமேல் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் எங்கேயாவது போறேன். நேத்து திருடின்னு திட்டினதால என்ன அழுதுகிட்டு நிக்கிறது போல இருக்குது. அருக்காணிய சமாதானப்படுத்தணும். ஏய், என்ன அருக்காணி, என்னது துணிமணி எல்லாம் பையில எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிற? ஏன் மாமா, நான் இந்த வீட்டை விட்டு போறேன் மாமா. எங்கன போற? எங்க போறதுன்னு தெரியல. ஆனா இந்த வீட்டை விட்டு போன போல தோணுது மாமா. ஏன்னு கேக்குறல்ல மாமா, எனக்கு இங்க இருக்கிறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருந்துட்டு திடீர்னு இப்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றியே, அதே எனக்கு ஏன்னு விளங்கல. இல்ல மாமா, எல்லாருமே இருந்தோம், யாருமே இல்லாத ஒரு அனாதை மாமா நானு. அருக்காணி, நானும் ஒரு அனாதை. என் ஆத்தா போய் சேர்ந்துருச்சு. என் அப்பா இப்பதே வந்திருக்கிறாரு. ஆனா அவரு கூட பாரு எனக்கு விரோதமாத்தையும் நடந்துக்கிறாரு. மாமா, உங்க பிரச்சனை இருக்கட்டும், நான் ஏன் பிரச்சனையை சொல்றேன். என்னாச்சு சொல்லு. உங்க அப்பா இந்த வீட்டுக்குள்ள வந்தாரு, முதல்ல என்னதானே குறி வச்சாரு. என் மேல திருட்டு பட்டம் கட்டி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு திட்டம் போட்டாரு. அதுலதே அவர் தோத்து தலை குனிஞ்சிட்டாருல. இருந்தாலும் இந்த வீட்டுல நான் ஒரு ஆளு தானே பழி போறதுக்கு தகுந்த ஆளா இருக்கேன். என் மேல பழி போட்டா சக்தி அக்கா அவர் வழிக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறாரு. அவரு இந்த குடும்பத்தையே சதுர அடிக்கணும், இந்த வீட்டுக்கே எஜமானனா இருந்து ஆளணும்னு நினைக்கிறாரு. ஆமா, அவர் இந்த வீட்டையே கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறார். அதுக்கு நாம இடம் கொடுக்க முடியுமா? நியாய தர்மம் பார்க்க வேணா? இவன மாமா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நேத்து அவர் என்ன திருடின்னு சொல்லும் போது குற்றவாளியா தானே தெரிஞ்சேன். நல்ல வேலை சக்தி அக்கா வந்தாங்க. அவங்க மட்டும் வரலனா நான் குற்றவாளி இல்லைன்னு எப்படி மாமா நிரூபிச்சிருக்க முடியும்? ஆமா மாமா, எல்லாருமே என்ன கையும் களவுமா பிடிப்பட்ட திருடி மாதிரி தானே மாமா நினைச்சாங்க. அருகன், இதத்தே சத்திய சோதனைன்னு சொல்லுவாங்க. அந்த நிமிஷம் என் அப்பா உன்னைய திருடின்னு நிரூபிச்சிருக்கல. அதுக்காக நாங்க எல்லாரும் உன்னைய திருடின்னு நம்பி போட்டோமா? இல்ல மாமா, நீங்க சொல்ற சமாதானம் எனக்கு திருப்தியா இல்ல. நான் இந்த வீட்டை விட்டு போறதுதான் மாமா சரி. என்ன தடுக்காதீங்க மாமா. அப்படியே அரைஞ்சனா என்ன பேசுற நீ? நேத்து வந்த ஒருத்தர் உன்னைய திருடின்னு சொல்வாரு, அதை பார்த்து நாங்கெல்லாம் சும்மா இருப்போம்னு நினைச்சியா?
எம்பட்டு வேதனைப்பட்டும் தெரியுமா? என் அருக்காணி மேல வீணா ஒரு பழி சொல்றாரு. இதுக்கு ஒரு வழிகளையான வீர அழியம்மன வேண்டிக்கிட்டு இருந்தேன். சக்தி ரூபத்துல வந்து அவ சத்தியத்தை சொல்லி உன்னைய காப்பாத்துனா. உன் மேல படிய சுமத்துற என் அப்பா எல்லார் முன்னாடியும் எப்படி கேவலப்பட்டு நின்னாரு. சைச்சதாரு நீதானே? நான் ஜெயிச்சிருக்கலாம், இருந்தாலும் என் மேல திருடி பட்ட விழுந்தது தானே. என் வாழ்க்கையில் இது ஒரு குறை தானே மாமா. அந்த குறையை நான் எப்படி தீர்க்க போறேன்? இந்த அருகனி அத்தனை பேருக்கு நல்லவனா ஆண்டவனால கூட நடந்துக்கிற முடியாது. புத்தரு, இயேசு, காந்திய கூட குத்தம் சொன்ன பூமி இது. எதை பத்தி நீ கவலைப்படாத. இந்த அருகனி இப்ப நீ இந்த வீட்டை விட்டு போனேன்னு வச்சுக்கிட, சக்தி உன்னைய காப்பாத்துறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிரும். ஆமா அருகனி, இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது நீ இல்ல, காஞ்சனாவும் என் அப்பாவும் தான்.